எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நீங்கள் திருப்பூரில் அண்ட் கோயம்புத்தூரில் எல்லோரும் ஃபில் பண்ண ஃபார்ம்ஸு. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்க வந்து ஒருத்தரை வந்து ஒரு நாளைக்கு என்னோட பேட்டி எடுக்க சொல்லி வீடியோ போடுறதா இருந்தோம். அதை வந்து இப்போ டீம் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி யாருன்னு செலக்ட் பண்ணிடலான்னாங்க. C257 C160 திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இவ்வளோ பேர் எங்கள் ஸ்டாலுக்கு வந்து அன்பு செலுத்தி காட்டினீங்க. திருச்சியில் எங்கள் ஸ்டாலில் வந்து இது மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க. என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபார்மை ஃபில் பண்ணி எங்கள் டீம்கிட்ட கொடுங்க. திருச்சி புக் ஃபேர் 10 நாள் இருக்கும். எல்லாரும் வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. விஷ்ணுஸ் ஆஃப் டுடே. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபீலிங் த ஹாட் சீட். இன்றைக்கி எங்கள் அண்ணங்கிட்ட என்ன பேச வந்தேன்னா, இந்த நியூஸில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அது பற்றி நிறைய நியூஸ் வருது. அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. அது வந்து நல்லதா இல்லையா, ஏன் சண்டை போடுறாங்க, என்ன தான் ஆச்சு இவங்க இவ்வளோ கோவப்படுறதுக்கு. நிறைய பேர் வந்து ரூலிங் பார்ட்டிலேருந்து வேறு ரிசைன் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் புரியது மாரி அவர் சொல்ல தான், இது எதாவது கெட்டதா நல்லதா என்னது இது அது கேட்கறதுக்காக வந்திருக்கேன். சரி, இந்த யூஜிசி ரூல்ஸுங்கிறது வந்து 2012 இருக்குது. தட் வாஸ் அட்வைசரி, இட் ஹஸ் நவ் பிகம் மேண்டேட்டரி. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனி யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் பை தி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கமிஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மெட்ராஸ் ஐஐடி இது மாதிரி இடத்துலலாம் வந்து பல டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரிட்ரஸல் மெக்கானிசம் இல்லை. யூடியூப்லேயே ஒருத்தர் நல்லா இங்கிலீஷில் பேசியிருக்காரு. நான் வந்து ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டு, ரிசர்வ்டு கேட்டகரியிலேருந்து வந்தேன், எனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சுன்னு எழுதியிருக்காரு. இதில் என்ன இஷ்யூன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேயே மாதிரி இருக்கிற ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்லேயே இந்த ஐஐடிலாம் ஒரு தனி ஐலண்டு மாதிரி இருக்குது. இப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன சொல்லிட்டாங்க, எஜுகேஷன் மினிஸ்டர்னால் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஈக்குவாலிட்டி கமிஷன் இருக்கணும். அதில் வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ்லேருந்து ஆள் இருக்கணும் இந்த கமிஷனில். ஆமாம். நீயே ஆப்போசிட் சைடே வச்சு எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியாது. வெரி குட். இது நல்லது தானே. இதெல்லாம் இதில் டிஸ்அட்வான்டேஜில் இருந்து நீ நேர்மாவோ மறுமுக மദ്രஸின் ஹிடன் அஜெண்டாலேயோ டைரக்டாகவோ நீ ஏதாவது ஸ்டூடெண்ட்டை ரேக் பண்ணாலோ, இல்லை அவனுக்கு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல் போயிடுச்சுனாலோ, அவன் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணால், அதே மாதிரி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கலன்னா ஸ்டாஃபும் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கிறதுல வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஓபிசியை சேர்த்துட்டாங்க. நார்த்தில் முன்னாடி ஓபிசி கிடையாது, இப்போ ஓபிசியை சேர்த்துட்டாங்க. நீ வந்து நார்த்தோட சொசைட்டியும் சவுத்தோட சொசைட்டியும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சவுத்தில் இது மாதிரி ரிஃபார்ம்ஸ்லாம் 91 முன்னாடியே ஆகிடுச்சு. கரெக்ட். ஸோ யூஆர் 60 when I was 23 itself 69 ரிசர்வேஷன். இப்போ நியர்லி ஓப்பன் கேட்டகரியில் ஒரு 10% தான் இருக்கும். அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வி ஹவ் லேர்ன்ட் ஹவு டு நேவிகேட் தி சிஸ்டம். அதே சமயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் திறந்துட்டாங்க. 25 வருஷம் ஆனதுனால இந்த ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செட் ஆஃப் ப்ரைவேட் காலேஜஸ் 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ தீஸ் ப்ரைவேட் காலேஜஸ் ஹவ் பிகம் வெரி குட் பிகாஸ் 30-40 years they have got solid experience. இப்போ மணிப்பாலில் படித்த சத்தம் நடையில் வந்து மைக்ரோசாஃப்ட் சிஇஓ வர மாதிரி ஒரு நிறைய காலேஜஸ் ஹவ் பிகம் வெரி வேர்ல்ட் கிளாஸ் ஆகிடுச்சு. ஆமாம். இப்போ இங்கெல்லாம் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ப்ராப்ளமே கிடையாது. நார்த்தில் எப்படின்னா, நீ கவர்மெண்ட்டை நம்பி தான் வேலை, கவர்மெண்ட்டை நம்பி தான் சீட்டு. தே ஆர் நாட் ஸோ மெனி ஹை குவாலிட்டி காலேஜஸ். ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் ப்ரைவேட் கிடையாது. அதனால தான் நீ பார்த்தேன்னா தமிழ்நாட்டில் எஸ்ஆர்எம் விஐடிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்த் இந்தியாவிலேருந்து ஆள் அட்வர்டைஸ் பண்ணி ஏஜெண்ட்டை வச்சு கூப்பிட்டு வந்து இங்கே உட்காத்திடுவாங்க. தேர் இஸ் பிக் மைக்ரேஷன் ஆஃப் நார்த் இந்தியன் பாப்புலேஷன் இன்டு எஸ்ஆர்எம், விஐடி, சத்யபாமா, இது மாதிரி பெரிய காலேஜஸ். தீஸ் ஆர் குட் காலேஜஸ். இந்த மாதிரி இடத்துல எலீட் காலேஜஸில் உள்ளே வராங்க. கோயம்புத்தூர்லலாம் நார்த் ஈஸ்ட்டுக்கு ஆள் ஏஜென்ட் அமைச்சு ஆள் பிடிச்சின்னு வந்துடுவாங்க. ரீசெண்டாக காஞ்சிபுரத்தில் ஜிஆர்டி ஹோட்டலில் தங்கறச்ச ஒரு பையன் நல்லா பேசி எங்கேருந்துடா வந்தேன்னா, எங்கேருந்தோ வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்கான். எப்படிடா வந்தேன்னா, ஹோட்டல் கேட்ரிங் இன்ஸ்டியூட்டு ஆள் ஏஜெண்ட்டை வச்சு பிடிச்சி அவன் மதுரையில் படித்து தமிழும் நல்லா பேசுகிறான். ஸோ
தெர் இஸ் அ ஷார்ட்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இன் நார்த் இந்தியா. ஸோ எல்லாருமே வந்து அந்த லிமிட்டட் சீட்டுக்கு தான் போட்டி. இப்போ இத்தனை நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, என்ன மாதிரி ஆட்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்ப்ளீட்லி டாமினேட்டிங் ஆல் அட்மிஷன்ஸ் 70-75%. அண்ட் இந்த எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணலைன்னா அவன் சீட்டு இவனே சால்வ் பண்ணி இவனே உட்காந்துருவான். அண்ட் இஃப் யூ ஹவ் இன்ட்ராக்டட் வித் நார்த் இண்டியன்ஸ், நார்த் இந்தியாவோட நீ இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா, தி ஆவரேஜ் நார்த் இந்தியன் வாஸ் ஆல்வேஸ் வெரி காம்பேட்டிவ் அண்ட் வெரி ரேகிங்னா நல்லா நடக்கும். ஆவரேஜ் நாட் தி ஹைலி சிவிலைஸ்ட் நார்த் இந்தியன் சொல்லணும். இந்த ஆவரேஜ் அப்பர் கேஸ் நார்த் இந்தியன்னா தே ஆர் வெரி அப்ரெசிவ் அண்ட் வெரி. ஆமாம், நெட்டில் ட்விட்டரில் நிறைய பார்த்துருக்கோம் வீடியோஸ். நேர பேசச்சே அப்படி தான் இருக்கும், வெரி அப்ரெசிவ். ஸோ இது மாதிரி வந்து ஹைதராபாத்தில் வந்து ரோஹித் விமலான்னு ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் பையன் சூசைடே பண்ணிக்கிட்டான். ரைட்டாக இது 10 வருஷம் ஆனது. ஏபிவிபி அவரை கிண்டல் பண்ணிட்டாங்க. நேராக கிண்டல் பண்ண மாட்டாங்க, இன்டைரக்டாக கிண்டல் பண்ணுவாங்க. மெட்ராஸ் மென்டல் ஐஐடி, டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆமாம், மெட்ராஸ் ஐஐடிலையும் அக்யூஸ் பண்ணி 2-3 பேர் செத்து போயிட்டாங்க. திஸ் இஸ் ஆஃப்டர் எவ்ரி திங் ஹியர். தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஏன் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில் இது ஏன் பெரிய, கேரளா, இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் இது ஏன், இன்க்ளூடிங் தெலுங்கானாப்பா, ஏன் இந்த 5 ஸ்டேட்டில் பெருசாக எஃபெக்ட் ஆகலைன்னா, நிறைய பேர் ப்ரைவேட் காலேஜில் போய் உட்காந்துருவோம். இந்த ப்ரைவேட் காலேஜிலலாம் ரியலி ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிசிப்ளின், இதெல்லாம் நீ பண்ண முடியாது. பண்ணால் ஒன்று விளையாண்டுடும், ஸ்கூல் மாதிரி நடத்துவாங்க. ஆமாம். ஸோ எவ்ரி திங் இஸ் இன்ஸ்ட்ரக்டட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸு போல் இதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கே ஆள் போட்டிருப்பாங்க. கரெக்ட். ஸோ இந்த ரேகிங் கீகிங் ஏதாவது இது மாதிரி அப்ரெசிவாக பேசினா கல்த்தாக கொடுத்துருவோம். நார்த்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஜென்ரல் கேட்டகரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் பண்ணாமல் போதும்போது நீங்கள் இவ்வளோ பவர் கொடுத்தீங்கன்னா அவன் போய் எங்களுக்கு அகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து பழி எடுத்து ஃபால்ஸ் கேஸ் போட்டுருவான். ஃபால்ஸ் கேஸ் போட்டுருவாங்க. ஃபால்ஸ் கேஸ் போட்டால் எங்கள் மேலே வந்து ப்ரொடெக்ஷன் இல்லை. ஆக்சுவலாக அவ்வளோ சீக்கிரம்லாம் கேஸ் எல்லாம் போட முடியும். கரெக்ட். இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி கேஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டிஎஸ்பி வந்து டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் சொன்னப்புறம் தான் நீ கேஸே எழுத முடியும். நல்ல அப்யூஸ் ஆனதை மாற்றிட்டாங்க. ஸோ இஃப் தெர் இஸ் ரிப்போர்ட்டட் அப்யூஸ் தே வில் சேஞ்ச் இட். பேசிக்லி என்னன்னா, இந்த அப்பர் கேஸ் பண்ணுற அயோக்கியத்தனத்தை அவன் ஒரு பேக்வேர்டு கிளாஸோ ஒரு ஷெட்யூல் கேஸ் பையனோ அவன் வந்து தைரியமாக பேசலாம். ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் கொடுத்தது. அதாவது இவ்வளோ வருஷமாக அவனுக்கு வாய்ஸ் இல்லாததை வாய்ஸ் கொடுத்ததை அவங்க ரிசன்ட் பண்ணுறாங்க. இதுதான் ரியாலிட்டி. இதான் நடந்துருக்கு, இதுதான் நடக்கிறது. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, அங்கே சீட்டே லிமிட்டடு. ஜென்ரல் கேட்டகரி ஏன் இவங்க மேலே கோபமாக இருக்காங்கன்னா, இருக்கிற சீட்டெல்லாம் அவன் வாங்கிட்டு போய்டுறான் ரிசர்வேஷனில். நாங்கள் மார்க் வாங்கினாலும் எங்களுக்கு சீட்டு கிடைக்கல. பட்டு இப்போ நம்ம ஆட்லேயே எடுத்துக்கோ, சாஸ்வத்துக்கு அடுத்த அட்வான்டேஜ் இந்த கேமராமேனுக்கு கிடையாது. ரைட்டாக 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ்னு வச்சுக்கோ. நிறைய பேர் இருக்காங்க சாஸ்வத் ஏஜ்லேயே நம்ம கம்பெனி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. சாஸ்வத்துக்கு கிடச்ச அட்வான்டேஜ் அந்த பசங்களுக்கு கிடையாது. ஆக்சஸ் டு புக்கு, ஆக்சஸ் டு லாங்குவேஜ், ஆக்சஸ் டு எவ்ரி திங் கிடையாது. ஹவு கேன் யூ சே சாஸ்வத் அண்ட் ஹிம் கேன் கம்பீட் டுகெதர் ஈக்குவலி இந்த சேம் ஸ்டார்டிங் லைன் ஈக்குவலி? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அவனுக்கு தவறு தான். அவனுக்கு ஒரு அட்டென்ஷன் எக்ஸ்ட்ரா பிட்டு நீ கொடுக்கணும். கரெக்ட். சாஸ்வந்த் 90 மார்க் வாங்கினா சீட்டு, இவன் 40 மார்க் வாங்கினாலே சீட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. மன்மோகன் சிங் அந்த இது பாலிசி எனாக்ட் பண்ணும்போது தான் நம்ம சவுத் இந்தியாவில் இவ்வளோ ப்ரைவேட் காலேஜ் வர இருந்தது. ப்ரைவேட் காலேஜ் ஆனால் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்பா கைநாத்து வச்சா லோன் கொடுத்துட்டான். நம்ம ராஜேஷோட அமிட்டி யூனிவர்சிட்டியில் படித்து 7,000 ரூபா சம்பாதிக்க வேண்டியவன். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.